பாரு இன்னாரும் பூட்டி வச்சிருக்கிற கோசாலையில் பறக்குன்னு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும், நானும் கூட தான் இருக்கிறேன். என்ன பூட்டி வச்சிருக்குது? உள்ள யாரு? பேயா இருக்குமோ? பேயாவது ஒன்று, அது லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அதை வா தர பார்க்கல. தர இரு பார்க்கலாம். பாரு இங்கே ஒரு உலக அதிசயம் நடந்துட்டு இருக்குது. என்னது? இவர் பெரியம்மா கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸ் போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கூட்டிகிட்டு. சரி வா போய் பார்க்க. சரி தள்ளி விடாதங்க, இதுவாக இது பண்ணு. வா போய் பார்க்கலாம். போய் பெரியம்மாட்ட பேசுகிறேன். ஆமாம் சுகா கூட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க ஏன் கூட்டிகிட்டு இருக்காங்க? சரி வா பார்க்க. பெரியம்மா இங்கேன்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க? நானா சரி வாடை சுட்டு வித்துட்டு இருக்கிறேன். ஆஃபீஸ் போலீங்களா? ஆஃபீஸ் சட்டங்க உண்மையாகவே வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைட்டு இருந்தது தெரியுமா? வந்து இன்னைக்கு முன்னாடி யாராச்சும் சொல்லி வந்து எடுக்கிறீங்களா? நீங்களே எடுக்கிறீங்க? நாங்களே தான் எடுத்துருக்கோம். சொல்லுங்க. நாளைக்கு எடுக்கலான்ட்டு இருந்தேன். பெண்ணு அப்படின்னா இன்னைக்கு உலக காலம் எடுக்கணும். பப்பினா ஒரு வீட்டுக்கு போயிட்டு வா. போய் பன்னு இருக்கு அந்த செல்ஃப் மேலே ஒன்று எடுத்துட்டு வா. அவன் இன்னைக்கு பாரு பன்னு கேட்குறான். தங்கம் அவன் வந்து எடுத்தான் கேட்குறான். டெய்லியை கொண்டு வந்து போடுவோம்ல. அதனால தங்க எனக்கு உலக கால்நடை தினசாமி தாத்தா ஆத்தாலாம் முக்கியமாக அந்த தோட்டத்துக்கு போயிட்டாங்க. சரி இன்னைக்கு பொறுப்பெடுத்து நம்ம இன்னைக்கு பசுமாத்துல கோசாலையில் நம்ம பார்த்துக்கோன்னு சுகால் நான் வரைக்கும் குளிப்பாட்டி விட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் கூட்டிகிட்டு இருக்கிறதாங்க. கொண்டு வந்துட்டியா காசு? தாங்க நான் ஃபஸ்ட்டு பன்னு போட்டு நல்லா வாங்க. சரி எடுப்போம், நான் கூட்டிக்கிறோம்போ. வேறுங்க டெய்லி காலையில் கொண்டு போடுவேன். போட்டாச்சு. நான் உள்ளே வந்து கூட்டிகிட்டு இருக்கிறேன். என்னடா வேணும்? பன்னு வேணுமா? இல்லை கேட்ச் பிடி வைக்கலாம். இது கேட்ச் பிடிக்காது. நம்ம ஊரில் அங்கே இருக்குது இல்லை, இது கேட்ச் பிடிப்பேன். கையை கடிச்சு போடாதடா. சரி இதில் போகிறேன். அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்தேன் தம்பி. லிசாந்தே இந்த பண்ணு பார்த்தியா இப்படி எடுத்துட்டு சாப்பிட்டேன். லிசாந்தான் கொண்டு வந்தப்போ எடுத்து வர சொல்லு. சரி நான் உங்கள்கிட்ட வேலை இது பண்ணிட்டு எனக்கு வேலை இருக்குது. சரி தங்க அதை நாம் வளைச்சி கொட்டிட்டு சரி போய் தேங்காய் எடுத்து கொட்டு. நான் வர்றேன். சரி பப்பி பார்த்தியா லிசாந்தே? சரி போய் அந்த கூட எடுத்து வர சொல்லு. நம்ம இது பண்ணலாம். எங்கே சாமி கூட வலிக்கிறதுக்கு பாரு எடுத்துட்டு வா. வலிச்சு கொட்டிட்டு நாள் போட்டு வெளியே கதவு பூட்டி இருந்துச்சு, உள்ளே எப்படி வந்தீங்க? அதான் தங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ரக்க ப்ராக்டிஸ் பண்ண ரக்க முளைச்சிருச்சு. பறந்துள்ள வந்து நான் சொல்கிறேன். அந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது தெரியலையா? அப்புறம் கேட்குறேன். அது திறந்து வச்சுட்டு அது வெளியிட்டு இருந்தேன் கூட்டிகிட்டு இருந்தேன்னா இதே மாதிரி கண்ணெல்லாம் வந்து சரத்தெல்லாம் வந்து என்ன பின்னாடி நீ போகலையா இங்கேயும் அப்படின்னு கேட்டாங்களா. சரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்கோன்னு சொல்லிட்டு பூட்டிட்டு இதில் வந்து ஏசாமி இல்லையா? சரி இல்லாட்டி நானே எடுத்து பண்ணிடுறேன். சாயந்தரமாக அப்புறமா கீழே ஒழிச்சிக்கலாம் வெயிலுக்கு. சன்னதி சொல்லுங்க. நாளைக்கு மேலே 3 வீடியோ எடுப்பான்னு எடுத்துடலாமா? எடுத்துடலாம். சாப்பிடுங்க. மாட்டுகளுக்கு ஏதோ ஒன்று போட்டுட்டு தீனை போட்டு போய் இந்த மாதிரி சமயம் நம்ம ரெட்டு வச்சே குத்தி குத்தி அழகாக இருக்குது. நல்லா சாப்பிடு. இந்த மாதிரி அழகாக சவுண்ட் கேட்குது. சூம் பண்ணு இரு ராட்டா அது. அது வேறு நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தாய் கோழி கிட்ட போய் நம்ம ஓரம் பாரு எப்படி அன்னைக்கு கொத்துறக்கு வரும் பாரு. எனக்கு பயமாக இருக்குது. இப்படி எடுத்து வந்து தெரியுமா? நான் உங்கள் குழந்தைய ஒன்றும் பண்ணல சார். எப்படி எங்கிட்ட போராடுறதுக்கு வருது பார்த்தியா? கண்ணை கொத்தி போடு. சரி 1.5 பொழப்பு நான் அவ்வளோ சாமி நான் போய் தீன் போடுற தங்க. நம்ம இது பண்ணலாம். தண்ணி வச்சுட்டு புண்ணாக்கு சாப்பிட்றியா சாமி? அறிவு வளரு. லிசான் சாப்பிட்றியா சாமி? சாப்பிடு தம்பி. மொத்த மொழியே இல்லையா? நல்லா படிப்பு. நானெல்லாம் புண்ணாக்கு தான் வளர்ந்தேன். இந்தா புண்ணாக்கு சாப்பிட்றியா? போய் போட்டு அப்பி
வந்தங்காட்டி என்ன கூட வந்தா என்ன வேணும் உங்களே வாக்குது. சரி சரி எனக்கு கழிவு சுத்தம் இல்லைன்னு விட்டுரு, எனக்கு அப்புறமா கொண்டு போகிறேன். அங்கே அது தலைப்படி வந்து ஓடுறலாம் காலை முடிச்சு போட போகுது. குழந்தைங்க 4 வரி ஜூஸ் போடலாம். குழந்தைங்க வரி இந்த பசு இங்கே தங்க கிட்டவா 1008 பேசணும்ல. ஒரு ரகசியம் என்னன்னா தங்கம் உங்களுக்கெல்லாம் உலக கால்நடை தினம் நல்வாழ்த்துக்கள் தங்கம். உணவே எப்படி பார்க்குது வேறு எதுவும் கொடுப்பாள் அப்படின்னு தான். இங்கே பார்த்துக்குங்க, நாட்டு பசுவோட தங்க முள்ளு குத்திற போகுது பார்த்துக்கணும் தங்க. நாட்டு பசுவோட சாணம் தங்கம். இதில் தான் நம்ம திருநீர் வச்சிட்ருக்கோம். திருநீர் மந்திரமாவது நீர், மாயவன் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் எடுத்து வடக்கு பார்த்து அண்ணாந்து இட்டுக்கணும். குமிஞ்சிட்டு திருநீர் கீழே விழுகிற மாதிரி இடக்கூடாது. 3 விரல், கட்டை விரலையும் சுண்டு விரலையும் தவிர்த்து 3 விரல் என்ன பண்ணணும்னா கீழே திந்தாமல் இப்படி வாங்கி வலது கையில் வாங்கி இடது கையில் மாற்றக்கூடாது. எப்போவுமே வாங்கி இப்படி இது பண்ணி வச்சு அண்ணாந்து இட்டுக்கணும். ஒன்று கோயிலில் ஒரு முறை, சிவன் கோயிலையாட்டு எந்த கோயிலில் உள்ள பிரகார வளம் வரும் இல்லை, ஒரு முறை திருநீர் வாங்கி பூசினா போதும். சும்மா வாங்கி இந்த தூண்களில் போட்டுட்டு வர்றது, இந்த ஸ்வஸ்திக்கு எழுதுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் நம்ம மக்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மிக மிக பெரிய பாவம். கோயில் ஃபுல்லாக அசிங்கம் பண்ணுறது மிகப்பெரிய பாவம். சரி, ஓகே தங்க. திருநீர் எதுக்காக? மருத்துவ குணம் கொண்டது திருநீர் தங்க. இங்கே வேறு உங்களை ஏதோ ஒன்று கொண்டு வருவீங்கன்னு எப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். தீன் போட்டிருக்கிறவங்க சாப்பிட தங்கம் திருநீரை வந்துட்டு வாங்கி இடுறோம். எதுக்குன்னா தலைக்கு நம்ம குளிச்சிருப்போம். தலைக்கு குளிச்சுட்டு கீழே வந்து தண்ணி வந்து இந்த முழங்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டி இருக்கிற பக்கமெல்லாம் வந்துட்டு நீர் வந்துட்டு கோர்வையாகும். நீர் கோர்வை நோய் 60 வயசுக்கு மேலே நல்லாவே தெரியும். நீர் கட்டி அப்படின்னு சொல்லி நீர் அப்படின்னு சொல்லி நடக்க முடியாமல் இருக்கிறது. ஸோ இதுக்கும் கீழே வர்றதுக்கு இல்லாமல் பண்ணுறது இந்த நீரினுடைய தன்மை. அதனால் நல்லா இங்கே விட்டுட்டு பயிரெல்லாம் இங்கே இட்டுருப்பாங்க, முழியாக இட்டுருப்பாங்க. எதுக்கு? அதில் இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சிக்கும். ஒரிஜினல் திருநீர் அப்படின்னா நல்லா பசுமாடு, அது கல்பம் விகல்பம் நிறையா இருக்குது. திருநீரில் திருநீரை பற்றி பேசும்போது சொல்கிறேன். தாமரைப்பூ தாமரை இலையில வந்துட்டு பசுமாடு இப்போ போட்டு பார்த்தீங்களா, போடும்போது நான் கிட்டத்தான் இருந்தேன். ஸோ போடும்போது அந்த தாமரை இலையில பிடிச்சி அந்த வண்டு வந்து அரிச்சிடக்கூடாது தங்க. அது அந்த மாதிரி பக்குவமாக திருநீரை வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு திருநீற்று பதிவு நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு திருநீர் அந்த இதுக்கு ஒரு டாபிக் போடுறது சொல்கிறேன். அதை பிடிச்சி நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா காய வச்சு இது உம்மி வச்சு ஒரு திருநீர் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சர்வ சக்தி விபூதி அப்படிங்கிற பேரில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தங்க இந்த சாணம் அது இப்போ தான் வந்துட்டு கங்கா தீர்த்தம் போட்டுச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறதெல்லாம் மிக பெரியது. சரி, நாட்டு பசுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சிலர் கேட்டீங்க. வாடா தங்க, இந்த கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஜெர்சி பசு கையை கழுவிட்டு வந்துடுவோங்க சாணம். ஜெர்சி பசுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்சி பசுக்கு கொம்பு செயற்கையான கொம்பு வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேல் நோக்கி போகுது பார்த்தீங்களா கொம்பு. தங்க கை கழுவிக்கலாம், அதுக்கப்புறம் காஞ்சிரும். வாங்க அந்த பசுக்கிட்ட போகலாம். அவன் டீன் திங்கிட்டு நீ வீடியோ எடுத்துங்காட்டி உங்களே பார்க்குறேன். எங்கள் சோபா சரி இன்னைக்கு வீடியோக்கு வரமாட்டேங்கிறாம அப்படியில் இருக்கிறேன். நாளைக்கு பச்சியில் கட்டி நடனம் ஆடுவான். நடந்துக்கலாம் சாமி. நிசாந்தே ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சாமி. சரி, சூப்பர். இங்கே பாருங்க தென்னம்பிள்ளை. இங்கே பார்த்தீங்களா, பிள்ளைய வளர்த்தா கண்ணீர், தென்னையை வளர்த்தா இளநீர்னு சொல்லுவாங்க. எங்கே போய் இளநீர் குடிக்கிறது? இப்படி சாஞ்சு கிடக்குது. அன்னைக்கு இடி விழுந்துச்சு, அது முடிஞ்சது. இந்த பசு ஒன்று பண்ணலாம். இதுக்கு நம்ம கீரை கொடுத்துட்டு அகத்து கீரை பொறிச்சிட்டு வச்சுருக்கிறேன், கொடுத்துட்டே பேசலாம். ஏன்னா தங்கம் இது ஃபஸ்ட் கொடுத்துடலாம். சாப்பிட்றது தங்கம் அகத்திக்கீரை நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இதை கொண்டு போனால் அதை வாங்கி சாப்பிட்டுக்கு. அதனால் இதை இங்கே வச்சிடலாம்.
அப்புறம் வந்துட்டு வாங்க, அப்புறம் அது இழுக்கும், சரியாக இது வராது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொம்பு பார்த்திங்கன்னா தங்கம் நேர் மேலே போகுது பார்த்திங்கன்னா, வான்காந்த கிரகிப்பு. வான்காந்தத்தில் என்ன இருக்குது, அதே காந்தம் நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த காந்த சக்தி அதை வந்துட்டு கங்கா இங்கே கொம்பில் வந்துட்டு இங்கே வரும் நீர் கரெக்டாக கங்கா கீழே அந்த நீர் விடுது. சரி, ஓகே. இங்கே பாரு தங்கம், இங்கே வந்து சிவன், தலையில் சிவன், நெற்றியில் சிவசக்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பிரம்மா, பயப்படுது பிரம்மா, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வாடா, இங்கே ஒரு நிமிஷம் பழந்தர்றவா. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா முருகன், மூக்கில் இந்த இடத்துல முருகன் இருக்கிறதாகவும், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ணுக்குள்ளே வரும் இந்த கயிறு, இந்த கழுத்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்திங்களா, அங்கே வந்துட்டு ராகு கேது விஷ கிரகங்கள் இருக்கிறதாக வந்து. சரி, இதில் நிறையா தேவர்களும் தெய்வங்களும் இருக்காங்க. இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோவில் என்னென்ன தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன். அது இன்னும் யோசனை இருக்கு பாராட்டுக்கு. அகத்திக்கீரையை கொடுக்குற போது இது உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த அகத்திக்கீரை வந்துட்டு போய் எடுத்து இதையே காப்பாற்றிடும். இதையை காப்பாற்றும் போது நினச்சி பாருங்கள், இதுல இருக்கிற தேவர்கள் தெய்வங்கள் எல்லாம் காப்பாற்றக்கூடிய புண்ணியம் கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது பசு பால் கொடுக்குது இல்லை, அந்த பாலில் விஷம் வரக்கூடாது இல்லை. ஸோ அந்த விஷம் இல்லாத சுத்தமான பால். இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, உலகத்திலேயே நம்மளுடைய மூளையை ஊடுருவி போகிற அளவுக்கு எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரே ஒன்று ஊடுருவி போகுன்னா இந்த பசுவோட நெய். அது வந்துட்டு 1000 வருஷம் கெடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பசு வந்து அந்த நெய் வந்துட்டு ஊடுருவி போய் நம்மளுக்கு நிறையா தெய்வ ஒளி தரக்கூடிய ஞானத்தை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வலைதளத்தில் பாருங்க தெரியும். சரி தங்கம், இந்தா சாப்பிட்டுக்கு இனிய கால்நடை தின நல்வாழ்த்துக்கள். தங்கம் நான் சாப்பிட்டுக்குங்க. ஓகே, நன்றி. இதெல்லாம் சாதியிலையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இருந்து வந்துட்டு பாலை குடிச்சாட்டா வந்து சுகர் வருதாமா, முனைய வேற வந்து நாட்டில் கண்டுபிடிச்சி விட்டுட்டாங்க. கண்டுபிடிச்சி விட்டவங்க வேறு தப்பு கிடையாது, வெயிலுக்கு தாங்க மாட்டேங்கிற. ஈரோடு மாவட்டத்தை வந்து இந்தியாவிலேயே முதல்ல வெப்பாலை வீசுதாமா, நீ எல்லாம் தாங்க மாட்டேங்கிற. இருக்கிற மரமட்டைகள் எல்லாம் வெட்டிட்டு கிடக்குறாங்க, நாங்களே தாங்க மாட்டேங்கிற, நீ என்ன பண்ணுவ? சரி, தவிடு கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு நல்லா சாணி போடு. அப்புறம் உனைய வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இது பண்ணுவாங்க. கொண்டா சாமி தள்ளி கிடத்தேன். இது வார்த்தாலும் இங்கெல்லாம் கோழி குஞ்சு எடுத்துருக்குது, வெயிலுக்கு தாங்காமல் போய் படுத்துட்டு இருக்குது வருது. சரி தங்கம், இந்த வாரம் வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது. இப்போதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்குது, மறுபடியும் போடுது. இதனுடைய வேலை தன்மை இது ஃபேக்ட்ரி மாதிரிங்க. அரைக்கலாவா வேறு வைக்கப்படுறாங்க நடக்கும். கொண்டு வந்து கொட்டித்தாரா இங்கே நினைக்கு நிழல்ல. அங்கே வந்தீங்கன்னா ஃபோன் சூடேறிச்சுன்னா அது ஆகாது. போதுமா தண்ணி கொண்டா. கத்துக்கத்தியா கோழி கன்னத்தில் கை வைக்கா சாமி. என் கப்பை கவுந்து போச்சா, கப்பலை கீழே கவுந்து போச்சான்னு கேட்குறேன். இங்கே ஒன்றே வச்சிருக்கலாங்களோ, தூக்கி போயிருவியா? அதையே ஊற்றிட்டு அதோட நான் அரைச்சிக்கிறோம்போ, போய் அவுத்துட்டு வாபோ. ஏய், போய் அவுத்துட்டு வாபோ. தவிடு கொஞ்சம் குடிசாமி. நீங்களே குடிங்குதியா? தவிடு எதில் வருது லிசாந்து?
பையன் இப்போ கரெக்டாக பதில் சொல்லுவேன். ஏக்கு அப்புறம் என்ன? ஏக்கு அப்புறம் ஏபிசிடி. ஏக்கு அப்புறம் போன நல்லா பிடிச்ச அவனை காமி. ஏக்கு அப்புறம் என்ன சாமி? பிக்கு அப்புறம் சிக்கு அப்புறம் கரெக்டாக சொல்லிட்டியா? சரிந்தல. தவிடு எதில் வருது? அப்போ பைக்கில் வருது. அப்படித்தானே சாமி? அவனுக்கு சொல்லித்து கொடுத்துட்டு போ. அக்கா கொடுத்துக்கிட்டாலும் கேட்டு தெரிஞ்சு சாமி. கேளு யமதர்மனோட வாகனம். சே குடுறா வா, நல்லா குடி வா. இதனோட இது தங்க நானே ரைஸ் மில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். வீடியோ போட்டு வச்சிருக்கிறேன், காமிக்கிறேன். அதில் வந்துட்டு அரிசி தனியாக, அரிசிக்கு மேலே இருக்குது இல்லை தோல், அது தனியாக வரும். அதுதான் தவிடு இது குடிக்கிறது. அப்புறம் பருத்தி கொட்டை ஓடும்ல, பருத்தி கொட்டை அதுலேருந்து வருதுன்னு தெரியுமா? பருத்தி வெள்ளாம் பண்ணி இருக்கிறோமில்ல, முதல்ல வெள்ளாம் பண்ணி இருந்தோம்ல, பருத்தியை எடுத்துகிட்டு அந்த பருத்தி நம்ம கடைக்கு அனுப்பிச்சிட்றோம்ல, அதுக்குள்ள இப்போ விதை இருக்குது. அந்த விதையும் போட்டு பருத்தி கொட்டையும் பொண்ணாச்சு. யமதர்மராஜா, இனிய உலக கால்நடை தின நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் சீக்கிரமே எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவியா அப்படின்னு. இந்த வெயில் இந்த பொழக்குது. அதனால் வந்துட்டு தங்க சாப்பிட்டுச்சு. இனிய கால்நடைகள்லாம் பார்த்துக்குங்க. இப்போ அங்கே மோசம் வர்றோம், நம்ம பாப்பா கிட்ட போவேன். இவர் ஹலோ பாஸ், எக்ஸ்கியூஸ் மீ. இதுகளுக்கு தீன் போடுவான் சாமி. இதே சாமி இப்படி படுத்துட்டு இருக்கிறாரு இவர். ஹலோ சார், வெயில் தாங்க முடியலைங்களா? சொச்சோ தங்கா, இது பாரு வெயில் தாங்க முடியாமல் எப்படி படுத்துட்டு இது பண்ணுது. அழுகுது மனசு மக்கா. தங்கா இப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள் தான்? தங்கா தண்ணி ஒன்று வைங்க பாவம்.
பார்த்து கால் அடிச்சுக்கா சாமியோ. குடிக்குமா சாமி அது? சின்ன பசியில் கொண்டு வந்து எத்தனை சாமி அது குடிக்கி? சின்ன கண்ணு இல்லை, எழுப்பி விடு. குடிக்கும் பாரு. கிட்ட வை சாமி. பாவதுக்கு இதாகுது. தண்ணியோட குடிக்க தெரியல பாரு. அப்படியே சாமி. ஏமா உலக கால்நடை தின நல்வாழ்த்துக்கள். நீ காலில் தான் நடந்து போகிற, அதனால் உலக கால்நடை தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அவர் எனக்கு சொல்லல, நீ பின்ன. ஐயோ வேண்டாம், எடுத்தாச்சு. தங்கா வைக்கிப்பில் உட்காந்து போடி. நான் இங்கே குடிச்சுக்கிறேங்குது. அடுத்த டாபிக் போயிடுச்சு அது. பயிர் நம்பிடுச்சு பாஸ், போயிட்டு வரேன்ட்டு போகுது. ஹலோ ஹாய். அங்கன்னு சாமி பண்ற, மரம் ஏறிட்டு உளுந்துராதே, கீழே இறங்கு, பார்த்து இறங்கு. குதிக்க. ஏய் அடி வாங்குவே நீ. சேட்டையெல்லாம் பண்ணி நான் வரேன். அம்மாட்டி இன்னைக்கு யூடியூப்பில் வீடியோவில் போட்டு விட போகிறேன்டா நீ சாந்து. தங்காக்கு வேறு அங்கே எங்கேறி விளையாடிட்டு இருக்கிறான்னு. போ உளுந்துராது. போய் தண்ணி குடிச்சிட்டு வா, நம்ம போய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். குழம்பிச்சிங்க வரிச்சிட்டு வந்தோம்ல, ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஓடு, பார்த்து போ, சாணி முடிச்சுக்காது. இங்கே பாரு, இப்போ என்ன சொல்லுவேன்? தவிடு எதில் வருது? வெரி குட். நெல் உம்மி அதில் வந்துட்டு அதில் வருது. சரியா? சரி போ, போய் தண்ணி குடிச்சிட்டு வா.